ஹலோ சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3 ஓகேங்களா. இதில் நம்ம 3rd லெசன் பார்க்க போகிறோம், காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. இந்த லெசனோட நம்ம ஸ்டோரி படித்து பார்க்கலாமா? காடே அமைதியாய் இருந்தது. வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன. இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி. சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தது. மெதுவாய் நடந்து செடி கொடிகளின் மறைவிற்கு வந்தது. யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டது. யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் கொக் கொக் கொக்கரக்கோ அப்படின்றது. ஓகேவா? சேவல் பார்த்தது காடே ரொம்ப அமைதியாக இருக்குது. மரக்கிளைகள் ஒன்று ஒன்று அசைஞ்சிருக்கு. இலைகள்லாம் ஒரு சில சத்தம் தான் தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கல. அதனால் சேவல் என்ன பண்ணுது, சுற்றி நோட்டமிடுது. பார்த்துட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொக் கொக் கொக்கரக்கோ அப்படின்னு சத்தமிடுது. மெலிதாய் குரல் எழுப்பியது. வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கரக்கோ கோ கோ என ராகம் போட்டு பாடியது. அப்பொழுது திடீரென சிரிப்பொலி ஒன்று கேட்டது. சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல். சுற்றிலும் யாருமே இல்லை. யார் சிரித்தது? லேசாய் தைரியத்தை வரவழைத்து கொண்ட சேவல் யார் அது என்று கேட்டது. நான் தான், மேலே இருக்கேன் பாரு என்று மேலே இருந்து குரல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தது சேவல். மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது. என்ன பாட்டு பலமா இருக்கு, என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது. சேவலுக்கு வெட்கம் வந்துவிட்டது. ஒன்றுமில்லை, நாளைக்கு காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குதில்லையே, அதில் கலந்துக்க எனக்கும் ஆசை, அதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல். ஆஹா, கதை அப்படி போகுதா? நல்லாதான் பாடுறே. நாளைக்கு போட்டியில் நீயும் பாடு, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றபடி அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு. ரொம்ப நன்றி என்று சேவலும் தலையாட்டியது. மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடிவிட்டது. போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன. ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா எழுதி கொண்டே வந்தது. குருவி மேடைக்கு பறந்து வந்தது. ஒலிபெருக்கி முன்னே நின்றது. அன்பு நண்பர்களே, இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடைபெறுகிறது. அதில் நேரம் எடுத்தும் பாடவும் வேண்டும். அனைவரும் ரசிக்கும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும். அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும் என்று போட்டியாளர்களை தயார்தானே என்று கேட்டது குருவி. நாங்க தயார் என்று பறவைகள் குரல் கொடுத்தன. இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் என்று குருவி சொன்னது. உயரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா. முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன் என்று மயிலக்கா சொன்னதும் மேடைக்கு வந்த மைனா பிக்பி பிக்பி பிப்பி பிக்கி என்று 5 நிமிடம் பாடியது. மைனா அதற்கு தொண்டை கட்டிவிட்டது. நல்லா பாடினீங்க போதும் என்று நடுவர் மயிலக்கா சொன்னதும் மைனா தன் இடத்திற்கு பறந்து போனது. அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் என்று நடுவர் சொன்னதும் கீ 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 கிக்கி கீ கிக்கி கீ என தலையை நீட்டி நீட்டி பாடியது கிளியரசன். பாடலை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தன. விசில் சத்தம் விண்ணை தொட்டது. 10 நிமிடங்கள் தொடர்ந்து பாடிய கிளிக்கு மூச்சு முட்டியது. பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது. நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல். வாங்க மேடைக்கு. அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல். கொக் கொக் கொக்கரக்கோ கோ. தூங்கிக் கொண்டிருந்த 1-2 கரடிகளும் விழித்து கொண்டன. சேவலை பார்த்து, தூங்குறவங்களை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு, அருமையான பாட்டு, போதும்பா நிப்பாட்டு என்று மற்ற பறவைகள் கத்தின. சேவல் வெட்கத்தோடு கீழே இறங்கியது. அடுத்து படபடவென இறக்கைகளை அடுத்தபடி மேடை ஏறியது கழுகு. தலையை முன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு. கவ் 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 கவ். காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு. மான்குட்டிகள் பயந்து போய்விட்டன. சில பயத்தில் அழுதன. சில எழுந்து ஓடத் தொடங்கின. இதை பார்த்து சிரித்த யானைக்கு கண்ணிலே நீரே வந்துவிட்டது. இப்போ பாட போகிறது நம்ம கொக்கு. மயிலக்கா சொன்னதும் கைத்தட்டல் ஓசை பலமாய் எழுந்தது. மேடைக்கு வந்த கொக்கு கர் 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 என்று 2 முறை ராகம் போட்டு இழுத்தது.
என்னாச்சு? பாடு பாடு. கூட்டத்தில் ஒரே கூச்சல். இம்புட்டுதான் என் பாட்டு என்று சிரித்தபடி பறந்து போனது கொக்கு. அடுத்து குயில் மேடைக்கு வந்தது. உற்சாகமாய் எல்லாவும் எழுந்து நின்று கைகளை தட்டின. குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாய் இருந்தன. ஒவ்வொன்றாய் எழுந்து நின்று குயில் குமாரிக்கு பூங்கொத்துக்களை கொடுத்தன. வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வைத்தன. குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கவில்லை. குதித்து குதித்து மேடை ஏறியது. குக்கு 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 குக்கு. குயிலின் பாட்டிற்கு மொத்த கூட்டமும் எழுந்து ஆடியது. குக்கு 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 குக்கு. 5, 10, 15 நிமிடம் வரை குயில் பாடியது. அதற்கு மேல் மூச்சு திணறவே பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தது குயில். இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயிலே. கூட்டத்திலிருந்த ரசிகர்கள் குரல் எழுப்பினார்கள். நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வருகிறார். மொத்த கூட்டமும் அமைதியானது. பெரிசாய் பாட வந்துடுச்சு என்றது மரங்கொத்தி. நீ எல்லாம் பாடலன்னு யார் கேட்டா? வம்பிழுத்தது நாரை. காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கு துணிச்சலாய் வந்தது. ஒரே கூச்சல். நீ ரொம்ப நல்லா பாடுவே. போதும்டா சாமி என்று சில விலங்குகள் கத்தின. நடுவர் மயிலக்கா அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியாக உட்கார வைத்தது. காக்கா மெல்ல தன் குரலை செருமியது. கா கா கா. மெல்லிய குரலில் முதலில் பாட ஆரம்பித்தது. கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுத்த விலங்குகள் சற்றே ஆச்சரியத்தோடு கவனித்தன. கா 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 கா. ஒரு எழுத்திலே புது புது ராக ஆலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது காக்கா. ஏம்பா நல்லா தான் பாடுது என்றன பாட்டை கேட்ட விலங்குகள். கா 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 என்ற பாடலில் சுருதியை கூட்டிக்கொண்டே பாடியது காக்கா. கேலி செய்த பறவைகளுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவை அனைத்தும் எழுந்து பாட்டிற்கேற்ப ஆட்டம் போட தொடங்கின. புலி புவனா பிரமாதம் என்றது. ஆஹா, என்ன சுருதி சத்தம், அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா. கா 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 கா. தன் பாட்டை தடுமாற்றமின்றி தொடர்ந்தது காக்கா. மொத்த கூட்டமும் கைத்தட்டி பாராட்டின. சரியாய் 1/2 மணி நேரத்துக்கு காக்காவின் பாட்டு மழை நன்றாக வெளுத்து வாங்கியது. இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை. புலி எழுந்து வந்து காக்காவை கட்டி பிடித்து கொண்டது. பாட்டு போட்டிக்கான திருப்பி சொல்ல மேடையிலிருந்து ஒலிபெருக்கும் முன் நடுவர் மயிலக்கா வந்தது. பாருங்க, காக்கா பாட வரப்போது. கேலி செஞ்சீங்க, ஆனால் தயங்கி நிற்காம விடாமுயற்சியோடு பாடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பயிற்சி எடுத்து புது புது ராகத்தில் பாடியிருந்த. அதுவும் நீங்கள் எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு 1/2 மணி நேரம் பாடியிருக்கு. எல்லாரோட குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்குது. நமக்கு இன்னைக்கு தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமாக காக்கா நிரூபித்து காட்டியிருக்கு. தான் பாடியதோடு மற்றவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கு இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு வழங்க பாராட்டுகின்றேன் என்று நடுவர் மயிலக்கா தன் தீர்ப்பை அறிவித்தது. காட்டின் எல்லா விலங்குகளும் இதை ஆமோதித்தன. ஆஹா, நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையை குரல் எழுப்பின. நடுவர் மயிலக்கா பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாய் சூட்டியது. அனைவரும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா. கடைசியில் இந்த பாட்டு போட்டியில் யார் ஜெயிச்சாங்க? காக்கா. ஏன்னா காக்கா பாடும்போது எல்லாரும் கேலி பண்ணாங்க. இது என்ன பாடிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. காக்கா பாடல் கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதனால் காக்காவுக்கு பாட்டு ராணின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் ஒன், காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன? என்ன போட்டி? சுட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா? காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. காட்டில் நடந்த போட்டியின் பெயர் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. செகண்ட் கொஸ்டின், காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார்? சிங்கராஜா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா, ஆஹா என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொன்னார். பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது? காக்கா. அதாவது பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை காக்கா.